ஹாய்ங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா பச்சை பயிருங்க. நீங்கள் பச்சை பயிரை வச்சு நிறைய ஃபேஸ் பேக்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது கூட வந்து 2 இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்த்து இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ரெடி பண்ண போகிறோம். இன்ஸ்டன்ட்டாக உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த பச்சை பயிர் கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் அந்த பச்சை பயிரோட வந்து ஒரு பொருளை ஊற வச்சு வச்சுருக்கேன். அது என்ன அப்படின்னா வெந்தயம் தாங்க. இந்த வெந்தயத்தையும் பச்சை பயிரையும் தான் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி ஊறணும். ஊறினா தான் நமக்கு நல்லா அரைஞ்சு பேஸ்ட் மாதிரி வரும். இது கூட நம்ம இன்னொரு முக்கியமான பொருளை ஆட் பண்ணி நம்ம வந்து ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இதே தண்ணியிலேயே நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இந்த பயிரை வந்து நல்லா கழுவிட்டு தான் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம். பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. இந்த மாதிரி மலர்ந்து வந்திருந்தால் தான் நல்லா ஊறி இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா நமக்கு அரையாது. அதான் வேறு ஒன்றும் இல்லை. தண்ணியை வடிச்சிட்டு நம்ம பயிரை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். நம்ம இதை நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. அதாவது நைஸாக அரைக்கல, குறந்து அரைப்பட்டிருக்கு. இப்போ நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா இந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக தேவை தான் நமக்கு தண்ணி. ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ஒரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம இதில் சேர்க்க போகிறோம் அப்படின்ட்டு. அது என்ன அப்படின்னா ரைஸ் தாங்க சேர்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ஊற வச்சு அரிசியை கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வடித்த சாதம் நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கும் இல்லையா, அந்த சாதத்தை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சுட சுட வடித்த சாதம் ஆவி பறக்கிறதுக்கு பாருங்கள், இந்த சாதத்தை தான் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்கள்கிட்ட வந்து வடித்த சாதம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஊற வச்சுக்கலாம். அரிசியோடு சேர்த்து கூட நீங்கள் அரிசியை ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் ஊற வைக்கும்பொழுது நீங்கள் பச்சரிசி ஊற வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பச்சை பயிர் வந்து நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பளபளன்னு வச்சுக்கோங்க. நம்ம டெய்லி ரெகுலராக வெறும் பச்சை பயிர் வந்து ஃபேஸுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம்னா ஃபேஸ் நல்லா பளபளன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வெந்தயம் வந்து மங்கு மறு எது இருந்தாலும் அதை வந்து நல்லாவே க்யூர் பண்ணிடும். மங்கு இருந்துச்சுன்னா வெந்தயம் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும் ஃபேஸில். அந்த மங்கெல்லாம் உடனே எடுத்துரும். அந்தளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நம்ம இதை மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி அரைப்பட்டு வந்துருக்குன்ட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா அரைஞ்சி வந்தால் தான் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். எவ்வளோ ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட் மாதிரி அரைஞ்சிருச்சு பாருங்கள். அது இல்லாமல் நல்லா நீங்கள் ஊற வச்சுருந்தா தான் இந்த அளவுக்கு நமக்கு அரைச்சி எடுக்க முடியும். ஊறாமல் இருந்துச்சுன்னா அரையவே அரையாது. இதை வந்து நீங்கள் இந்த பேக்கை மட்டும் 1 வாரம் தொடர்ந்து, அதாவது வாரத்தில் 3 நாள் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதை 3 தடவை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை பாருங்கள். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், நம்ம ஃபேஸ் தானா அப்படின்ட்டு. அந்தளவுக்கு நல்லா பிரைட்டாக க்ளோவாக மாறிடும். நல்லா வந்து ஃபேஸை வந்து பிரைட் ஆக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, மங்கு இருந்துச்சுன்னா நல்லாவே உங்கள் ஃபேஸில் இருக்க மங்கு எல்லாமே க்யூர் பண்ணிடும். இப்போ நம்ம இதை வந்து பவுலில் ஊற்றிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு கன்சிஸ்டன்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நமக்கு ஃபேஸ் பேக்கு. இந்த பச்சை பயிரோடையும் வெந்தயத்தோடையும் இந்த ரைஸை வந்து நம்ம சேர்த்து ஃபேஸில் அப்ளை பண்ணும்பொழுது உங்கள் ஃபேஸை நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நல்லா பிரைட் ஆக்கி கொடுக்குங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு தாராளமாக இதை பயன்படுத்தலாம். எப்படியும் ஒரு 2-3 நாளைக்கு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பச்சை பயிறு மாவு யூஸ் பண்ணுறதுனால ஃபேஸ் வந்து ட்ரை ஆகிற மாதிரி கூட ஒரு சிலருக்கு ஃபீல் ஆகலாம். அந்த மாதிரி ஃபீல் ஆகாமல் இருக்கணும், உங்களுக்கு எப்பயுமே உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்ல செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயிலாக 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கனாலே போதும். ஏன்னா நமக்கு இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம கொஞ்சமாக தான் ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கணும். இது எதுக்கு ஆட் பண்ணுறது அப்படின்னா ட்ரை ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிலருக்கு ஃபேஸ் வந்து வரன்னு ஆயிடுங்க. அதனால் இந்த மாதிரி கோகோனட் ஆயில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கோகோனட் ஆயில் இல்லை அப்படின்னா பாதாம் ஆயில் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம், ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒரு ஆயில் வந்து ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுற ஆயில் வந்து 1 ஸ்பூனோ அரை ஸ்பூனோ சேர்த்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன். வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம்.
அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தக்காளி பழம் ஒன்று எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த மேல் பகுதியை அப்படியே விட்டுருங்க. அடிப்பகுதியில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய பீஸாக நீங்கள் கட் பண்ண கூட அவசியம் இல்லை. இந்த அடிப்பகுதியாக எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பல்ப் இல்லாமல் இருக்கும். அதாவது இந்த பல்பெல்லாம் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக சுகரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி சுகரை வந்து ஆட் பண்ணிட்டு நம்ம ஃபேஸில் ஃபஸ்ட்டு ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு பேக் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளியை வச்சு நம்ம ஃபேஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். பொட்டெல்லாம் இருந்தால் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. எந்த ஃபேஸ் பேக் நீங்கள் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பேக் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட்ஸ்லாம் எடுத்துடணும். அட்லீஸ்ட் உங்களால் இது செய்ய முடியல அப்படின்னா கூட நீங்கள் ரா மில்க் இருக்குல்ல, அதாவது காய்ச்சாத பால், அதை வச்சு உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் பேக் அப்ளை பண்ணுங்கள். தக்காளியோட அடிப்பகுதி நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நல்ல பழுத்த தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க. அந்த தக்காளியோட சுகரை வச்சு ஃபேஸை வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரப் பண்ணும்பொழுது ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகிடும். இன்ஸ்டண்ட்டாக நல்ல பிரைட் ஆக்கி கொடுக்கும். நீங்கள் பண்ணும்பொழுது நெக்குக்கும் சேர்த்தே பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த அளவுக்கு ஸ்க்ரப் பண்ணியிருக்கேன். என்னுடைய நெக்குக்கும் ஃபேஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்கள். நான் டிஃப்ரென்ஸ் காட்டணுன்றதுனால தான் நான் வந்து நெக்குக்கு வந்து ஸ்க்ரப் பண்ணலை. அதேமாதிரி பேக்கும் அப்ளை பண்ணலை. நான் ஃபேஸுக்கு மட்டும் தான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். ஏன்னா டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக நான் அந்த மாதிரி பண்ண போகிறேன். இப்போ நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் கூட விட்டுட்டு நீங்கள் ஃபேஸில் வந்து பேக் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுற அவசியம் கூட இல்லை. நான் வந்து வாஷ் பண்ண போகிறதில்ல. 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு இதுக்கு மேலேயே வந்து ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இப்போ வந்து 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஃபேஸ் பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நான் வாஷ் பண்ணவே இல்லை. அதுக்கு மேலேயே வந்து இந்த பேக் வந்து அப்ளை பண்ண போகிறேன். பேக் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நமக்கு ரொம்ப ஈஸியாக இந்த பேக்கை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எதுவுமே வாங்க வேண்டியதில்லை. எல்லாமே நமக்கு கிச்சனில் கிடைக்கக்கூடிய பொருள்கள் தான். நீங்கள் மங்கு இருந்தாலும் தாராளமாக இந்த பேக்கை வந்து அப்ளை பண்ணலாம். மங்கு இருக்கிற இடம் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் ஃபேஸ் ஃபுல்லாக. அப்போ தான் ஒரு ஈவன் டோன் கிடைக்கும் நமக்கு. மிச்சம் உங்களுக்கு பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மணி நாளைக்கு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து வாரத்துக்கு 3 டைம் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக மாறிடும். பிக்மெண்டேஷன் ஆகி உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப டார்க்காக டல்லாக இருந்தால் கூட நல்ல பிக்மெண்டேஷன்லாம் குறைச்சிரும். நல்லா இந்த மாதிரி திக்காகவே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நான் நெக்குக்கு அப்ளை பண்ணலை. இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இதை வந்து 10 to 20 மினிட்ஸ் அப்படியே நம்ம விட்டுடலாம். நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஃபேஸ் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம லைட்டாக தண்ணி தொட்டு ஃபேஸை வந்து நல்லா ஒரு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணி தொட்டு ஈரப்படுத்திக்கோங்க. அப்போ தான் அந்த ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா, ட்ரை ஆகாமல் ஸ்மூத் ஆகிடும்.
ரொம்பவும் இது ட்ரை ஆகாது. ஏன்னா நம்ம இதில் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ட்ரை ஆகாது. அது மட்டும் இல்லை, இதை யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா சாஃப்டாகிடும், ஸ்கின் நல்லா ரொம்ப சாஃப்டாகிடும். இந்த பேக்கை வந்து நீங்கள் ஹோல் பாடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டார்க் ஸ்கின் இருக்கிறவங்க இதை வந்து ஃபுல்லாக உடம்புல அப்ளை பண்ணிவிட்டு கூட குடிச்சிக்கலாம். நல்லா பிரைட் ஆக்கி கொடுக்கும். கருவளையங்கள்லாம் இருந்தால் உங்களுக்கு சூப்பராக இதில் போயிடும். இப்போ ரைட்டாக ஸ்க்ரப் பண்ணியாச்சு. இப்போ ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபேஸுக்கும் கழுத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா பிரைட்டாக இருக்குது. நெக்கு பாருங்கள் டார்க்காக இருக்குது. அதுவே இங்கேயும் பாருங்கள் நல்லா பிரைட் ஆகிடுச்சு. நல்ல ஃபேஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக பிரைட் ஆக்கியிருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஃபேஸ் வந்து பிரைட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பராக உங்கள் ஃபேஸ் வந்து பிரைட் ஆக்கிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இந்த கண்டிப்பாக 2 ஸ்டெப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தக்காளி வச்சு சுகர் தொட்டு ஃபேஸை வந்து லைட்டாக ஒரு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பேக் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல 100% ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள், ஃபேஸ் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, see you, bye bye.